எல்லோருக்கும் வணக்கம். புள்ளம்போதங்குடி ஸ்ரீ வல்வில் ராமர் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் புள்ளம்போதங்குடி என்ற ஊரில் இருக்கிறது. இதை பூதபுரி என்றும் அழைப்பார்கள். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் 10வது திவ்ய தேசம். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் ராமர் சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார். மூலவரின் பெயர் ஸ்ரீ வல்வில் ராமர், சக்கரவர்த்தி திருமகன். தாயார் பொற்றாமரையாள் ஹேமாம்புஜவல்லி. தலவிருட்சம் புன்னை மரம். தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம். விமானம் சோபான விமானம். இந்த கோவிலை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தசரத சக்கரவர்த்தியின் மகனாக ஸ்ரீராமபிரான் அவதாரம் எடுத்தார். சீதா பிராட்டியுடன் திருமணம் முடிந்த பிறகு ஒரு நாள் ராமபிரானுக்கு முடிசூட்டும் விழா முடிவானது. கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் பெற்ற வரத்தால் ராமபிரான் காட்டிற்கு செல்ல வேண்டும்படியாகி விட்டது. அவருடன் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணரும் சென்றார்கள். பஞ்சவடி என்னும் இடத்தில் மூவரும் தங்கியிருந்தார்கள். அப்போது இலங்கை வேந்தனான ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றான். அப்படி போகும் வழியில் ஜடாயு, கழுகுகளின் தலைவனான ஜடாயு தன்னுடைய இறக்கைகளை பயன்படுத்தி போராட்டம் செய்தார். அப்போது ஜடாயுவை ராவணன் வாளால் வெட்டினான். ஜடாயு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். மயங்கிய நிலையிலும் ராமா ராமா என்று அவருடைய உதடுகள் முனகியது. அப்போது சீதா பிராட்டியை தேடி ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மணரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். ராமா ராமா என்ற முனகல் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றார்கள். அப்போது ஜடாயு அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஜடாயு அவர்களிடம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து தென் திசை நோக்கி செல்லும் விஷயத்தை இருவரிடமும் சொன்னார். பிறகு அவர் உயிர் துறந்து விட்டார். ராமபிரானுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் ஜடாயுவுக்கு ஈமக்கிரியைகளை செய்ய எண்ணினார். பொதுவாக ஈமக்கிரியை செய்யும்போது செய்பவரின் மனைவி உடன் இருக்க வேண்டும். இதை உணர்ந்த ஸ்ரீராமபிரான் மானசீகமாக சீதா பிராட்டியை நினைத்தார். உடனே ஸ்ரீராமபிரானுக்கு உதவி புரிய சீதா பிராட்டியின் மறு அம்சமாகிய பூமி பிராட்டி தோன்றினாள். பூமி பிராட்டியுடன் இணைந்து ஜடாயுவிற்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியையை செய்து முடித்தார் ஸ்ரீராமபிரான். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் கோயில் அமைக்கப்பட்டது. ஜடாயு என்ற புல்லுக்கு, அதாவது பறவைக்கு மோட்சம் அருளி ஈமக்கிரியை செய்த நிகழ்வை குறிக்கும் தலம் என்பதால் இத்தலத்திற்கு திரு புள்ளம்போதங்குடி என்ற பெயர் வந்தது. புல் என்றால் பறவை என்ற அர்த்தம், பூதம் என்றால் உடல் என்ற அர்த்தம். இத்தலத்தில் சோபான விமானத்தின் கீழ் ஸ்ரீராமபிரான் சயன கோலத்தில், அதாவது பள்ளி கொண்ட கோலத்தில் கிழக்கே நோக்கி அருள்பாலிக்கிறார். ஒரு சமயம் இத்தலத்திற்கு திருமங்கை ஆழ்வார் வந்தார். இத்தலத்தில் வேறு ஒரு தெய்வம் இருப்பதாக கருதி பெருமாளை தரிசிக்காமல் சென்றார். அப்போது ஒரு பெரிய ஒளி தோன்றியது. இதென்ன ஒரு புதிய ஒளி தோன்றுகிறதே என்று யோசிக்கும் போது 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கர கதாரியாக ஸ்ரீராமபிரான் தோன்றி அருள்பாலித்தார். அதை பார்த்ததும் திருமங்கை ஆழ்வார் அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என்று 10 பாசுரங்களை பாடி அருளினார். தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்ய முடியாவிட்டாலும் கழுகரசனான ஜடாயுவிற்கு செய்ததை எண்ணி மகிழ்ந்ததால் இத்தல ஸ்ரீராமபிரான் வல்வில் ராமர் என்று அழைக்கப்படுகிறார். வைணவ சம்பிரதாயத்தில் 2 பூதபுரிகள் இருக்கிறது. பூதபுரி என்றால் பூத கணங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் என்பது அர்த்தம். முதல் பூதபுரி காஞ்சிபுரம் அருகே இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீராமானுஜர் அவதரித்த தலம். ஆழ்வார்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். 2வது பூதபுரி திருப்புள்ளம்போதங்குடி. ஆச்சாரியர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் இங்கு இருக்கிறது. இத்தலத்தின் விவரம் விரிவாக பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் 2லும் கூறப்பட்டிருக்கிறது. இங்கு வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள், பெருமாள் புறப்பாடு நடைபெறும். புதனுக்குரிய பரிகார தலமாக இந்த தலம் கருதப்படுகிறது. பித்ருக்களுக்கு பரிகாரம் செய்வது நன்மை பயக்கும்.
திருமண தடை அகல ஸ்ரீராமபிரானை வழிபடலாம். பதவி உயர்வு பெற இத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மரை வழிபடலாம். நாமும் திருப்புள்ளம்பூதக்குடி ஸ்ரீ வல்வில் ராமர் கோவிலுக்கு சென்று அவரை பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.